சில பேர் சைட்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி 40 mm ஜல்லியை அப்படியே பிளெயினாக போட்டு அதுக்கு மேலே கலவையை கலந்து கரைச்சி ஊற்றுறாங்க. இது ஒரு ப்ராப்பரான வேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா காங்கிரீட் அப்படிங்கிறது வந்து ஒரு சாண்ட்விச் லேயர் கிடையாது. அது வந்து ஜல்லி, சிமெண்ட், வாட்டர், எம்சன்ட் எல்லாமே ப்ராப்பரான ரேஷியோவில் மிக்சிங் பண்ண ஒரு மிக்சர். இந்த ஆர்சிசி காலம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த பில்டிங்கையும் தாங்கி நிற்கக்கூடியது. அது வந்து கிரவுண்டோடையும் கிரவுண்ட் வாட்டரோடையும் டேரெக்டாக கான்டாக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த காலத்தை நிப்பாட்டுறதுக்கு சேம் லெவலில் ஒரு ஹார்டான சர்ஃபேஸ் தேவைப்படுது. அதுக்காக தான் நம்ம இந்த பிசிசி போடுறோம். ஸோ அப்படி இருக்கிற பிசிசி வந்து கரெக்டாக பைண்டிங் ஆகலை அப்படின்னா காங்கிரீட் செக்ரிகேட் ஆகாது. ஸோ இது மூலமாக அந்த பில்டிங்ஸில் வந்து கிராக்ஸ் விழறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிசிசியை எப்படி தான் நம்ம வந்து ப்ராப்பராக போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சாயிலை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து காம்பேக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே 150 mm எம்சாண்ட் வந்து லே பண்ணிவிட்டு அதையும் நல்லா காம்பேக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 150 mm திக்னஸ்க்கு நம்ம பிசிசி போடுறோம். அந்த போடுற பிசிசி 1:3:6 ஆர் 1:5:10 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேஷியோவில், அதாவது ஆக்சுவல் டிராயிங் படி அதுலேயும் மிக்சர் மிஷின் நம்ம வந்து யூஸ் பண்ணி போடும்போது தான் இந்த ரேஷியோ இந்த கிரேட் வந்து கரெக்டாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். எல்லா குழியிலுமே டாப் லெவல் வந்து ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி அந்த பிசிசியை வந்து நம்ம வந்து லே பண்ணணும். இந்த மாதிரியான சிவில் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.